ஹரே கிருஷ்ணா. மனித வாழ்வின் குறிக்கோள் பாகம் 34, அத்தியாயம் 2, பக்குவம் பெறுதல். தன்னுணர்வில் பக்குவம், அதன் தொடர்ச்சி. ஆன்மீக குரு மக்களிடம் கொண்டுள்ள அன்பின் காரணமாக வீடு தோறும், ஊர் தோறும், நாடு தோறும் சென்று, சீமான்களே, சீமாட்டியரே, அன்புள்ள இளைஞர்களே, யுவதிகளே, தயவு செய்து கிருஷ்ண உணர்வை மேற்கொள்ளுங்கள் என்று வேண்டுகிறார். இவ்வாறு அவர் கிருஷ்ணருக்கு அந்தரங்க சேவை புரிகிறார். கிருஷ்ணர் உன்னதமான பிரபு. அவர் கட்டளையிடுகிறார். ஆன்மீக குரு அதை நிறைவேற்றுகிறார். எனவே குரு கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவராகிறார். கிருஷ்ணர் தன்னை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறாரா அல்லது நரகத்திற்கா என்பது பற்றி குரு கவலைப்படுவதில்லை. ஆன்மீக குரு பக்தர் ஆகையால் அவருக்கு கிருஷ்ண உணர்வில்லாவிடில் சொர்க்கம் நரகம் எல்லாம் ஒன்றே. நரகத்தில் மக்கள் எத்தனையோ விதங்களில் துன்புறுகிறார்கள். சொர்க்கத்தில் அவர்கள் தங்கள் புலன்களின் மூலம் எத்தனையோ வகையான அனுபவங்களை பெறுகிறார்கள். கிருஷ்ண பக்தன் கிருஷ்ண உணர்வுள்ள எந்த இடத்திலும் வசிக்க கூடியவன். அவன் எங்கிருந்தாலும் கிருஷ்ண உணர்வை தன்னுடன் எடுத்து செல்வதால் மகிழ்ச்சியாய் இருக்கிறான். அவனை நரகத்திற்கு அனுப்பினால் ஹரே கிருஷ்ண மந்திரத்தினை உச்சாடனம் செய்து கொண்டு திருப்தியாக இருப்பான். அவனுக்கு நரகத்தில் நம்பிக்கை இல்லை, ஏனெனில் அவன் கிருஷ்ணரை நம்பியிருப்பவன். அதுபோலவே புலனின்பம் அனுபவிக்கும் வாய்ப்புகளை கொண்ட சொர்க்கத்திற்கு அவனை அனுப்பினாலும் அவன் அந்த இன்பங்களிலிருந்து விலகியே இருப்பான், ஏனெனில் அவனின் புலன்களை கிருஷ்ணர் தாமே திருப்திப்படுத்துகிறார். இவ்வாறாக கிருஷ்ணருக்கு சேவை செய்ய பக்தன் எங்கும் செல்ல தயாராக இருக்கிறான். இக்காரணத்தால் தான் அவன் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவன். புகழ்பெற்ற அருவவாதிகள் இவ்வுலகம் பொய்யானது, அருவ பிரம்மே உண்மையானது என்று கூறுகிறார்கள். ஆனால் ஜடப்புலனின்பம் கிரதானமாக காணப்படும் சமுதாயத்தினுள் அவர்களை போகச் சொன்னால் மறுத்து விடுவார்கள். அங்குள்ள சூழ்நிலை தங்களை கெடுத்து விடுமோ என்று அவர்கள் அஞ்சுவார்கள். கிருஷ்ண உணர்வுள்ளவனுக்கு இந்த சிரமம் இல்லை. அவன் கட்டுப்பாட்டுடன் கிருஷ்ணரிடம் சரணடைந்திருப்பதால் எங்கும் செல்வதற்கு அஞ்சுவதில்லை. ஆகையால் கிருஷ்ண உணர்வில்லாத இடத்தில் பக்தர்கள் கூடும்போது அவர்களுக்கு கெடுதி ஏற்படுவதில்லை, ஏனெனில் அவர்கள் உடனேயே ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சாடனம் செய்து அந்த இடத்தில் கிருஷ்ண உணர்வை ஏற்படுத்தி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை அவர்கள் உடனடியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தனியான அறைக்குள் இருந்து கொண்டு உச்சாடனம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாரத மகாமுனிவர் பிரபஞ்சம் முழுவதும் சஞ்சரிக்கும் விண்வெளி பயணி. பெரும்பாலும் அவர் உயர்நிலை கிரகங்களில் சஞ்சரிப்பவரானாலும் சில வேளைகளில் அவர் நரகத்திற்கும் சென்று பிரச்சாரம் செய்கிறார். இது கடவுளின் சேவகனின் சிறப்பு. அவன் எப்போதும் கிருஷ்ணரிடமும் அவரது அம்சங்களான உயிர்வாளிகளிடமும் கொண்டுள்ள அன்பினால் உந்தப்பட்டு செயல் புரிகிறார். கலப்பற்ற பக்தி தொண்டின் அடிப்படை கிருஷ்ண பிரேமை. ஒரு பக்தன் நண்பன், சேவகன், பெற்றோர், காதலி என்ற எந்த நிலையிலிருந்து கிருஷ்ணருக்கு சேவை புரிந்தாலும் அவனது சேவை நிலைகளுக்கு அப்பாற்பட்டது. கிருஷ்ண உணர்வு எந்த பௌதிக நிலையையும் சார்ந்ததல்ல. அது பரமானது, ஜட இயற்கையின் குணங்களோடு சம்பந்தப்பட்டதல்ல. பக்தன் எங்கும் செல்வதற்கு அஞ்சுவதில்லை. இதனால் எல்லா ஜட நிலைகளையும் அவன் சமமாக காண்கிறான். உலகில் ஒரு இடம் நல்ல இடம் என்றும் மற்றொன்று கெட்ட இடம் என்றும் சொல்லப்படலாம். ஆனால் முன்பு கூறியது போல் பக்தனை இத்தகைய மனநிலைகள் பாதிப்பதில்லை. ஜட இருப்பு கெடுதலானதென்பது அவனின் அடிப்படை கொள்கை. ஏனெனில் ஜட இருப்பில் மக்கள் கிருஷ்ணரை மறந்து விடுகிறார்கள். பக்தியின் நடுநிலையில் பிரபுவின் அருவ ஜோதிக்கும் இதயத்தில் உள்ள பரமாத்மாவுக்கும் முக்கியத்துவம் தரப்படலாம். கிருஷ்ணருக்கும் எனக்கும் இடையில் உள்ள நெருங்கிய தொடர்பில் அவர் என் நெருங்கிய எஜமானர் என்ற எண்ணம் ஒருவன் எண்ணும் போதுதான் கிருஷ்ண உணர்வு உண்மையில் வளர்கிறது. ஆரம்பத்தில் அருவத்தை உணர்வதும் பரமாத்மாவை உணர்வதும் கிருஷ்ண உணர்வின் அம்சங்கள் என்று கூற வேண்டும். கடவுளை அவரது அருவ அம்சத்திலும் பரமாத்மா அம்சத்திலும் உணர்வது அவரிடம் மரியாதையை வளர்ப்பதற்கு உதவும். ஆனால் கிருஷ்ணர் தன் நண்பர்,
எஜமானர், குழந்தை, காதலன் என்ற நெருக்கமான உறவு ஏற்படும் போது மரியாதை உணர்வு மறைகிறது. கிருஷ்ணருக்கும் பக்தனுக்கும் இடையே இவ்வாறு தனிப்பட்ட உறவு ஏற்படுவது அருவ உணர்வு அல்லது பரமாத்மா உணர்வை விட சிறந்தது. நடுநிலையில் உள்ள பக்தன் தானும் பூரண சத்தியமும் தன்மையில் ஒன்று என்பதை அல்லது தான் பரம்பொருளின் அம்சம் என்பதை உணர்கிறான். அதுவும் நிச்சயமாக அறிவே. எவ்வாறெனில் கிருஷ்ணரின் சேவகன் என்ற உறவு ஏற்படும் போது பிரபுவின் முழுமையான வல்லமைகளை அறிய முடிகிறது. கடவுள் 6 வகைகளில் முழுமையான வல்லமை படைத்தவர் என்பதை உணரும் போதுதான் பக்தி தொண்டு உண்மையில் ஆரம்பமாகிறது. கிருஷ்ணரின் மகிமையையும் மேன்மையையும் உணரும் போது ஒருவனின் தொண்டு ஆரம்பமாகிறது. பரமான தொண்டு ஆற்றப்படும் போது கடவுளின் பெருமையை உணர்வது அதிகமாகிறது. கடவுளின் புலன்களை திருப்தி செய்வதற்காக அவருக்கு தொண்டாற்றுபவன் திருப்தி அடைகிறான். ஏனெனில் கிருஷ்ணர் உயராத்மா, தனிப்பட்ட உயிர்வாளி அவரின் அம்சம். அவர் திருப்தி அடைவதால் தனிப்பட்ட உயிர்வாளியும் திருப்தி அடைகிறான். உதாரணமாக, வயிறு திருப்தி அடைந்த உடலின் எல்லா பகுதிகளும் திருப்தி அடைகின்றன. ஏனெனில் வயிற்றின் மூலம் அவை ஊட்டச்சக்தியை பெறுகின்றன. உஷ்ணம் அதிகமாக இருந்த ஒரு நாள் என் சக சீடன் விசிறியை எடுத்து எங்கள் குருநாதருக்கு விசிறிய போது, ஏன் திடீரென்று எனக்கு விசிறுகிறாய் என்று அவர் கேட்டதற்கு, நீங்கள் திருப்தி அடைந்தால் எங்களுக்கு திருப்தி என்று அந்த சீடன் பதிலளித்தான். இதுவே செயல்முறை. நமது புலன்களை நாம் தனியாக திருப்திப்படுத்த முயற்சிக்காமல் கிருஷ்ணரின் புலன்களை திருப்திப்படுத்த முயற்சிக்க வேண்டும். அப்போது நாம் இயல்பாகவே திருப்தி பெறுவோம். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.